மாட்டா, பயன்படுத்திக்கவே மாட்டா. அப்படி நானும் நிறைய வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வையிட்ட சொன்னாங்க. இவரு என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இல்லை, நானும் பார்த்துட்டேன், எனக்காக இன்னும் ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவர் வாழ்க்கையை மாற்றத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. பார்வையில் கேட்குங்க. சரி சிவன் சொல்லிட்டு என் போகும் சிவன் மலைக்கோட்டையிலேருந்து சத்திரப்பேருந்து நடந்து போகிற ரூட்டுன்னு வச்சுங்க. அந்த இடத்துல சிவன் பொக்கிஷம் இருக்குல்ல, காசுகள் தூக்கி வந்து அந்த வழிகளை போட்டுருக்காங்க. இவன் எப்பொழுதும் அந்த ரூட்டை போகிறதுனால அந்த இடத்துல சிவன் போட்டார். இவன் டெய்லி நடந்து போனா பண்ணியிருக்கானா, இந்த ரூட்டை டெய்லி கண்ணை திறந்துட்டு தான் நடந்து போகிறோம். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரல. இன்னைக்கு கண்ணை மூடி நடந்து போகாம கண்ணை மூடி அந்த பொருட்காசை தாண்டி போயிட்டான். சரிங்களா? என்ன சொல்லுவாங்க, 8 இருந்தால் வடிவில் தான் சொல்லுவார், 8 கட்டமும் சூப்பராக இருக்கும், ஒத்துழை தான் எதுவும் நடக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி என்னதான் நம்ம கொடுக்கணும்னு நினைச்சாலும் எடுத்துக்கணும்னு வாயால வெளிப்புறத்தினால வரக்கூடிய விஷயம் நமக்கு ஒரு சேர்ந்து சொல்லி உள்ள இருந்து வரணும். ஆள் மனசுல இருந்து இதை நான் செய்யணும், இதை செஞ்சே தீரணும்னு சொல்லி நீங்க முடிவெடுத்தா மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட்டா? நல்ல உற்சாகமா கைத்து இங்க பூர்ணா மேடம் இந்த சைட்ல பார்த்துலாமா சொல்லிடுங்க மேடம். 2 வருஷம் அல்லது 1 வருஷத்துக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்க மாட்டேன்ப்பா. காலையில் 5 மணிக்கு இருந்தீங்க, சிக்கன் வாங்க, மட்டன் வாங்க, 7 மணி 8 மணிக்கு தான் சமைச்சு வீட்டில் வச்சிருங்க, ஹாட் பேக்கில் சாப்பாடு வச்சுருங்க, நான் சைட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. நான்வெஜ் தானே வேணும், சமைச்சு வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க. ஒரு சின்ன விஷயம் தானே சார். சில விஷயம் பண்ணுறதுக்கு சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் சார் ஆகணும். உண்மையாக சொல்கிறேன், சில விஷயம் பண்ணி தான் ஆகணும். அதுதான் சேஞ்ச்.